அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் ஹஜ்ஜின் சிறப்புகள் இதை பற்றி குர்ஆனுடைய வசனங்களும் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில ஹதீஸ்களையும் பார்க்கலாம். தொடர்ந்து சில பாகங்களாக வரும். கவனமாக கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹஜ்ஜினுடைய சிறப்பில் ஹஜ்ஜு செய்வதற்கு ஆர்வமூட்டுவதை பற்றி முதலில் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 22வது சூராவின் 27, 28 ஆகிய வசனங்களில் கூறியிருக்கின்றான். அவர்களை நோக்கி ஹஜ்ஜுக்கு வருமாறு நீர் மனிதர்களுக்கு அறிக்கையிடுவீராக. அவர்கள் கால்நடையாகவும் உங்களிடம் வருவார்கள். இளைத்த ஒட்டக வாகனங்களின் மீது வெகு தொலை தூரத்திலிருந்தும் உங்களிடம் வருவார்கள். 28வது வசனம். வர்த்தகத்தின் மூலம் தங்கள் பயனை நாடியும் அங்கு வருவார்கள். குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய கால்நடை பிராணிகளின் மீது அவனது திருப்பெயரை கூறி அறுப்பதற்காகவும் அங்கு வருவார்கள். ஆகவே அவ்வாறு அறுக்கப்பட்டவைகளிலிருந்து நீங்களும் புசியுங்கள். சிரமப்படக்கூடிய ஏழைகளுக்கும் புசிக்க கொடுங்கள். பைத்துல்லா என்னும் காபாவுடைய முதல் நிர்மாணம் பற்றி வேற்றுமையான பல கருத்துகள் இருக்கின்றன. அதை முதலில் ஹசரத் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் கட்டினார்கள் என்றும் அதற்கு முன்னரே மலக்குகள் கட்டியதாகவும் கூறப்படுகிறது. இன்னும் சிலர் பூமி பைத்துல்லா இருக்கும் இடத்திலிருந்து உற்பத்தியானதாகவும் கூறுகின்றார்கள். அதாவது ஆரம்பத்தில் புவி உலகம் நீராக இருந்தது. நீரின் மீது ஒரு நீர்க்குமிழி போன்ற உருவம் பைத்துல்லாஹ் உள்ள இடத்தில் உருவானது. அதிலிருந்துதான் மற்ற நிலப்பரப்பு விஸ்தரிக்கப்பட்டது. எனினும் ஹசரத் நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் பொழுது அல்லாஹுடைய வீடு உயர்த்தப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு ஹசரத் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் ஹசரத் இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய ஒத்துழைப்போடு இதை கட்டி முடித்தார்கள். இதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் 2வது சூராவின் 127வது வசனத்தில் இப்ராஹீமும் இஸ்மாயிலும் அந்த வீட்டின் அஸ்திவாரத்தை உயர்த்திய பொழுது, எங்கள் இறைவனே, யா அல்லாஹ், உனக்காக நாங்கள் செய்த இந்த பணியை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீதான் எங்கள் பிரார்த்தனையை நன்கு செவியுறுபவன், நன்கு அறிந்தவன். இந்த வசனத்தில் குறிப்பிட்டுள்ள இந்த வசனத்திற்கு முந்தைய வசனத்தில் இந்த வீட்டிலிருந்த இடத்தின் அடையாளத்தை தாமே ஹசரத் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு காட்டி தந்ததாக அல்லாஹ் அருளியிருக்கின்றான். அல்லாஹ்வின் கட்டளைக்கிணங்க ஹசரத் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் இந்த வீட்டை புதிதாக கட்டினார்கள். ஹசரத் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து இறக்கிய பொழுது அவர்களோடு தனது வீட்டையும் இறக்கி, ஏ ஆதமே, நான் உன்னோடு உன் வீட்டையும் இறக்குகின்றேன். என்னுடைய அர்ஷ் சுற்றுதல் போல இதனை சுற்றி தவாப் செய்யப்பட வேண்டும். மேலும் எனது அர்ஷை நோக்கி தொழப்படுவதைப் போல இதனை நோக்கி தொழப்பட வேண்டும் என்று அருளினான் என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பின்னர் ஹசரத் நூஹ் அலைஹிவஸல்லம் அவருடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் பொழுது இந்த இறை இல்லம் உயர்த்தப்பட்டு விட்டது. அதன் பிறகு நபிமார்கள் அந்த இடத்தை சுற்றி தவாஃப் செய்து வந்தார்கள். அப்பொழுது இறை இல்லம் அங்கே இருக்கவில்லை. அதற்கு பிறகு ஹசரத் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்தில் இறை இல்லம் கட்டும்படி அல்லாஹு தஆலா உத்தரவிட்டான். அதற்கு அந்த இடத்தின் அடையாளத்தையும் தானே அறிவித்து கொடுத்தான். தர்கீப். ஹதீஸில் கூறப்படுவதாவது, ஹசரத் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் இறை இல்லத்தை கட்டி முடித்த பின்னர் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அதனை கட்டி முடிக்கப்பட்டு விட்டது என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ஜை பற்றி ஜனங்களுக்கிடையில் அறிவிப்பு செய்வீராக என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். இதை பற்றி முன்னால் குர்ஆன் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. ஹசரத் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், என்னுடைய சத்தம் எவ்வாறு சென்றடையும் என்று அல்லாஹு தஆலாவிடம் முறையிட்டார்கள். அதற்கு அல்லாஹு தஆலா, சத்தத்தை கொண்டு சேர்ப்பது நம்முடைய பொறுப்பாகும் என்று அறிவித்தான். உடனே ஹசரத் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கான அழைப்பை விடுத்தார்கள். அந்த அறிவிப்பை வானம் பூமிக்கிடையில் உள்ள அனைத்து வஸ்துக்களும் கேட்டன. சுப்ஹானல்லாஹ். இந்த விஷயத்தில் நமக்கு எத்தகைய சந்தேகமும் உண்டாக நியாயம் இல்லை. ஏனென்றால் இன்று வானொலியின் மூலமாக ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு சத்தம் சென்றடைகிறது.
அப்படி இருக்க வானொலியை உருவாக்கியவனையே அந்த அல்லாஹு தாலா ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் விடுத்த அழைப்பொலியை அகிலமெங்கும் பரப்ப நாடிவிட்டால் அது ஆகாத விஷயமா என்ன? இன்னொரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, மேற்கூறிய அழைப்பொலியை ஒவ்வொரு மனிதனும் கேட்டு லப்பைக் என்று பதில் கூறினான். அதனுடைய அர்த்தம் நான் ஹாஜராகி விட்டேன் என்பதாகும். இது ஹாஜிமார்கள் இஹ்ராம் கட்டியதிலிருந்து சொல்ல துவங்கக்கூடிய தல்பியா ஆகும். எந்த மனிதருடைய நசீபில் அல்லாஹு தாலா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எழுதினானோ அவர் இந்த அழைப்பை விளங்கினார், இன்னும் லப்பைக் என்று கூறினார். சுப்ஹானல்லாஹ். எந்த மனிதர் அவர் அந்த சமயத்தில் பிறந்தாலும் சரி அல்லது அப்பொழுது ஆலமே அர்வாஹில் இருந்திருந்தாலும் சரி, அந்த சமயத்தில் லப்பைக் என்று கூறியிருந்தால் அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக ஹஜ்ஜு செய்வார்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு முறை லப்பைக் என்று கூறியவர் ஒரு ஹஜ்ஜு செய்கிறார். அந்த சமயம் எவர் 2 முறை லப்பைக் என்று கூறினாரோ அவர் 2 முறை ஹஜ்ஜு செய்கின்றார். இன்னும் எவர் அதைவிட அதிகமாக கூறினார்களோ அவர்களுக்கு அத்தனை முறைகள் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். துர்ருல் மன்தூர். அது சமயம் மூச்சு விடாமல் லப்பைக் என்று கூறிய ரூஹுகள் எத்தனை பாக்கியமுள்ளவைகள் என்று சொல்லவும் வேண்டுமா? அவைகள் பல ஹஜ்ஜுகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றன அல்லது அந்த பாக்கியத்தை பெறக்கூடியவைகளாக இருந்தன. ஹஜ்ஜு அதனுடைய காலம் குறிப்பிடப்பட்ட மாதங்களாகிய சவ்வால், துல்காய்தா, துல்ஹஜ்ஜு 10ஆம் நாள் வரை உள்ள மாதங்கள்தான். ஆகவே அவற்றில் எவனேனும் ஹஜ்ஜை தம்மீது கடமையாக்கி கொண்டால், அதாவது ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிந்து கொண்டால், பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுவதோ அல்லாஹுவிற்கு மாறு செய்வதோ மேலும் சண்டை சச்சரவுகள் செய்வதோ தடுக்கப்பட்டுள்ளது. மாறாக அவர் சதா காலமும் நல்ல செயல்களிலேயே ஈடுபட்டிருக்க வேண்டும். மேலும் நீங்கள் என்ன நன்மை செய்த பொழுதிலும் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதனை அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அதற்கேற்றாற்போல அந்த மனிதருக்கு நட்கூலியோ அல்லது தண்டனையோ அளிக்கின்றான். ஆதலால் இந்த புனிதமிக்க நாட்களில் ஆற்றப்படக்கூடிய நல்ல செயல்களுக்கு அளவில்லாத நட்கூலியை அல்லாஹ் வழங்குகின்றான். 2வது சூரா 197வது வசனம். ஹஜ்ஜுடைய காலத்தில் சவ்வால், துல்காய்தா, துல்ஹஜ் ஆகிய மாதங்களில் அவற்றில் எவரேனும் எஹராம் அணிந்து தன்மீது ஹஜ்ஜு கடமையாக்கி கொண்டால், ஹஜ்ஜு மாதத்தின் 10ஆம் தேதி வரை வீடு கூடுதல், தீய சொல் பேசுதல், சச்சரவு செய்வது கூடாது. நீங்கள் என்ன நன்மை செய்த பொழுதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிந்து அதற்குரிய கூலியை தருவான். தவிர ஹஜ்ஜுடைய பயணத்திற்கு வேண்டிய உணவுகளை முன்னதாகவே தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் நிச்சயமாக நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டியவற்றில் எல்லாம் மிக மேலானது இறை அச்சம்தான். ஆதலால் அறிவாளிகளே, நீங்கள் குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலத்தில் எனக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். இந்த ஆயத்தின் விளக்கம். பேசக்கூடாத வார்த்தை என்று கூறப்படுவது 2 வகை எனலாம். 1 முன்பிருந்தே தடை செய்யப்பட்டது, 2வது முன்பு அனுமதிக்கப்பட்டது ஆனால் ஹஜ்ஜில் அது தடையாகிவிட்டது. உதாரணமாக தன் மனைவியோடு ஆபாசமாக பேசுவதை கூறலாம். இவ்வாறாக மாறு செய்வது என்பதும் 2 வகைப்படும். முதலாவது முன்பிருந்தே தடுக்கப்பட்டது. உதாரணமாக எல்லா தீய காரியங்களையும் போல அவைகள் ஹஜ்ஜில் செய்யப்பட்டால் கடுமையான தண்டனைகளுக்கு உரியதாக ஆகிவிடுகின்றன. 2வது வகை முன்பு அனுமதிக்கப்பட்டதாக இருந்து ஹஜ்ஜில் இஹ்ராம் தரித்திருக்கக்கூடிய காலத்தில் மட்டும் தடை செய்யப்பட்டதாக ஆகிவிடுகின்றது. உதாரணமாக அத்தர் பூசுவது, இது இஹ்ராமில் விலக்கப்பட்டுவிட்டது. இதை போன்று சண்டை சச்சரவிடுவது என்பது எப்பொழுதுமே தீய காரியமாக இருக்கின்றது. ஆனால் ஹஜ்ஜுடைய காலத்தில் அது இன்னும் மிகவும் தீய காரியமாக கருதப்படுகிறது. பயானுல் குர்ஆன். சண்டை சச்சரவு செய்வது என்பது மாறு செய்வது என்பதில் உட்பட்டதாக இருக்க அதனை தனிப்பட்ட முறையில் கூறியிருப்பதற்கு காரணம், ஹஜ்ஜில் மிகுதமாக நண்பர்களுக்கிடையில் சச்சரவுகள் எந்த விதத்திலும் நிகழ்ந்து விடுவது உண்டு. அதிலிருந்து தம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அதனை விசேஷமாக இங்கே கூறப்பட்டுள்ளது. இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை சகல விதங்களிலும் பரிபூரணமாக ஆக்கி தந்துவிட்டேன். மேலும் உங்கள் மீது என்னுடைய அருட்கொடைகளை என்று நிரப்பமாக்கி தந்துவிட்டேன். மேலும் இஸ்லாத்தை உங்களுக்காக மார்க்கமாக நிரந்தரமாக பொருந்தி கொண்டேன். இதுவே கியாமத் நாள் வரை உங்களின் தீனாக இருக்கும். இதனை நீக்கிவிட்டு வேறு தீன் கொண்டு வரப்பட மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான்.
தீன் சம்பூரணமாகிவிட்ட நன்மாராயணம் கூறப்பட்ட இந்த இறைவசனம் ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் இறங்கியது என்பதும் ஹஜ்ஜுடைய சிறப்புகளில் ஒன்றாகும். இமாம் கஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்யாவில் எழுதியிருப்பதாவது, ஹஜ்ஜு இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளில் ஒன்றாகும். அதன் மீதே கடமைகளின் வரிசை முடிவடைகின்றது. மேலும் அதன் மீதே இஸ்லாம் பூரணத்துவம் பெற்றுள்ளது. ஹஜ்ஜின் சந்தர்ப்பத்தில்தான் அல்-யௌம அக்மல்து லகும் என்ற ஆயத்து இறங்கியது. சில யூத மார்க்கத்தைச் சார்ந்த அறிஞர்கள் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நீங்கள் திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதுகின்றீர்கள், அந்த வசனம் எங்கள் மீது அருளப்பட்டிருந்தால் அந்த வசனம் இறங்கிய நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடியிருப்போம், அதாவது பிறந்த நாளைப் போல அந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடியிருப்போம் என்று கூறினார்கள். அதற்கு ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அது எந்த வசனம் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அல்-யௌம அக்மல்து லகும் தீனுக்கும் என்ற வசனத்தை கூறினார்கள். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த வசனம் எந்த நாளில் எந்த இடத்தில் இறங்கியது என்பதை நான் நன்கு அறிவேன். அல்ஹம்துலில்லாஹ், அன்றைய தினம் எங்களுக்கு 2 ஈது பெருநாட்கள் ஒன்று சேர்ந்திருந்தன. முதலாவது ஜும்மாவுடைய நாள், இதுவும் முஸ்லிம்களுக்கு ஈது பெருநாளை போன்றது ஆகும். இரண்டாவது அரஃபாவுடைய நாளாகும். குறிப்பாக ஹாஜிகளுக்கு இது ஈதுடைய நாளாகும் என்று கூறினார்கள். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த வசனம் ஜும்மாவுடைய நாளன்று மாலை நேரத்தில் அசர் தொழுகைக்கு பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் தமது ஒட்டகைகளின் மீது அமர்ந்திருக்கும் பொழுது இறங்கியது என்று கூறினார்கள். உண்மையில் இந்த வசனத்தில் அறிவிக்கப்பட்ட விஷயம் மாபெரும் நன்மாராயணம் ஆகும். இந்த வசனம் அருளப்பட்ட பிறகு ஹலால் ஹராம் சம்பந்தமான எந்த ஒரு புதிய சட்டமும் இறங்கவில்லை என்று ஒரு ஹதீஸில் வந்துள்ளது. ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டதை கொண்டே தீன் பூரணத்துவம் பெற்றுவிட்டதாக தீர்மானிக்கப்பட்டிருப்பதையும், தீனுடைய கடமைகள் முழுமையடைய ஹஜ்ஜு காரணமாக அமைந்துள்ளது என்பதனையும் ஹஜ்ஜு செல்லக்கூடிய ஒருவர் எண்ணி பார்ப்பார். ஆனால் அவர் இந்த கடமையினை எந்த அளவு மன மகிழ்ச்சியோடும் ஆர்வத்தோடும் நிறைவேற்ற வேண்டும் என்பது தெளிவான விஷயமே. இந்த வசனம் இறங்கிய பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒட்டகையின் மீது அமர்ந்திருந்தார்கள். அந்த ஒட்டகம் வஹியின் பளுவின் காரணமாக நிற்க முடியாமல் உட்கார்ந்து கொண்டது. வஹி வரும் வேளையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனம் அதிகரித்துவிடும். ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகையின் மீது அமர்ந்திருக்கும் பொழுது வஹி வருமானால் அந்த ஒட்டகை தனது கழுத்தை தாழ்த்திவிடும். வஹி முடியும் வரை அதனால் அசைய முடியாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிசுத்த வாக்கை ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வஹி என் மீது இறங்கும் பொழுது எனது உயிர் பிரிந்து விடுமோ என்ற எண்ணம் எனக்கு உண்டாகும். நூல் துர்ருல் மந்தூர். ஹஸரத் ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குர்ஆனில் லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன என்ற வசனம் இறங்கிய பொழுது நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மயக்கம் போன்ற ஒரு நிலை உண்டானது. அப்பொழுது அன்னாருடைய தொடை என் துடையின் மீது வைக்கப்பட்டது. அதனால் என்னுடைய தொடை எலும்பு முறிந்துவிடும் போல இருந்தது. துர்ருல் மன்சூர். இது அல்லாஹ்வுடைய பரிசுத்த திருவாக்கியத்தின் கண்ணியமும் பயமும் ஆகும். இத்தகைய சங்கை வாய்ந்த திருக்குர்ஆனை மேற்போக்காகவும் அலட்சியமாகவும் ஒரு சாதாரண வாக்கியத்தை போலவும் நாம் ஓதுகின்றோம். இனிமேலாவது குர்ஆனை கவனமாக பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆனை விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் அல்லாஹுக்காக ஹஜ்ஜு செய்தார். அதில் பேசக்கூடாத எதுவுமே பேசவில்லை, இன்னும் செய்யக்கூடாத எதையும் செய்யவில்லை என்றால் அவர் தனது தாயுடைய வயிற்றிலிருந்து அன்று பிறந்த பாலகனைப் போல பரிசுத்தமாக திரும்புகிறார். புகாரி, முஸ்லிம், மிஸ்காத். இந்த ஹதீஸின் விளக்கம், குழந்தை பிறக்கும் பொழுது மாசற்றதாக பிறக்கின்றது. அதன் மீது எந்தவித பாவமோ குற்றமோ இருப்பதே இல்லை, இன்னும் எந்தவித கெடுபிடியும் இருப்பதில்லை. இதைப்போல அல்லாஹு தாலாவுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றி திரும்பியவருடைய நிலை இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸில் 3 விஷயங்கள் சொல்லப்பட்டன. முதலாவது, அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜு செய்ய வேண்டும். அதாவது ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது உலக ஆதாயம், புகழ், முகஸ்துதி போன்ற எத்தகைய தீய நோக்கமும் இருக்கக்கூடாது. மக்களில் பலர்
பிரபல்யத்திற்காகவும் பெயர் புகழுக்காகவும் ஹஜ் செல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மேற்கொண்ட சிரமமும் செலவழித்த காலமும் நேரமும் வீணாகி நன்மை எதுவும் கிடைக்காமல் போய்விடுகிறது. இதனால் ஹஜ் கடமை நிறைவேறிவிடும் என்றிருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை மட்டும் நாடி செய்யப்பட்டிருந்ததால் கடமையும் நிறைவேறி அளவிலா நன்மைகளும் கிடைத்திருக்கும். இத்தகைய மாபெரும் செல்வத்தை வெறும் சிலர் புகழுவார்கள் என்பதற்காக இழந்து விடுவது எவ்வளவு பெரிய நஷ்டமும் இழப்புமாகும் என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு ஹதீஸில், கியாமத்திற்கு சமீபத்தில் என்னுடைய உம்மத்தின் செல்வந்தர்கள் உல்லாச பயண எண்ணத்தில் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். லண்டன், பாரிஸ் முதலிய இடங்களுக்கு உல்லாச பயணம் செல்வதற்கு பஹரமாக ஹிசாபிற்கு உல்லாசமாக சென்று வருவார்கள். மேலும் எனது உம்மத்தின் நடுத்தர வகுப்பினர்கள் வியாபார நோக்கத்தோடு ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். விற்பனை பொருட்கள் இங்கிருந்து கொண்டு செல்வதும் அங்கிருந்து கொண்டு வருவதுமாக இருப்பார்கள். இன்னும் உலமாக்கள் புகழுக்காகவும் பெயருக்காகவும் ஹஜ்ஜு செய்வார்கள். இன்ன மௌலானா 5 ஹஜ்ஜு செய்தார்கள், 10 ஹஜ்ஜு செய்தார்கள் என்று ஜனங்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஏழைகள் யாசகம் கேட்கும் நோக்கத்தோடு அங்கு போவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. கன்சுல் உம்மால். மற்றவர்களிடம் கூலியை பெற்று ஹஜ்ஜை பதில் செய்பவர்களுக்கு உலக லாபம் கிடைத்து விடுவதால் அவரும் ஹஜ்ஜை வியாபார நோக்கத்தோடு செய்தவராக ஆகிவிட்டார் என்று உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஆட்சியாளர்களும் அரசர்களும் சுற்றுலா நோக்கத்தோடு ஹஜ்ஜு செய்வார்கள். மேலும் செல்வந்தர்கள் வியாபார நோக்கத்துடனும் ஏழைகள் யாசகம் கேட்கும் நோக்கத்தோடும் உலமாக்கள் புகழுக்காகவும் ஹஜ்ஜு செய்வார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தாலா நம்மை உள்ளச்சத்தோடு அல்லாஹ்வுடைய பயத்தோடு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை சஃபா மர்வாவுக்கு இடையில் அமர்ந்து இருந்தார்கள். அப்பொழுது ஒரு கூட்டத்தார்கள் தங்களது ஒட்டகத்திலிருந்து இறங்கி காபத்துல்லாவை தவாப் செய்து சஃபா மர்வாவுக்கு இடையில் ஷை செய்தார்கள். அந்த ஜனங்களிடம் நீங்கள் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு அவர்கள் நாங்கள் ஈராக் நாட்டு மக்கள் என்று பதிலளித்தார்கள். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கு எதற்காக வந்தீர்கள் என்று வினவினார்கள். அதற்கு அவர்கள் ஹஜ்ஜு செய்ய வந்தோம் என்றார்கள். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதல்லாமல் வேறு எந்த நோக்கமும் இல்லையா? அதாவது வாரிசு சொத்தை எவர்களிடமெந்தாவது பெறவோ அல்லது கடன் வசூலிக்கவோ அல்லது வியாபாரம் போன்ற வேறு எந்த நோக்கமோ இல்லையா என்று கேட்க வேறு எந்த நோக்கமும் கிடையாது என்று பதிலளித்தார்கள். அப்பொழுது ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புதிதாக அமல்களை செய்யுங்கள் என்றார்கள். அதாவது உங்களுடைய முந்திய சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிட்டன என்பது கர்த்தாகும். சுப்ஹானல்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய காலங்களில் மேன்மை நளினமாக பேசுவதிலும் மக்களுக்கு விருந்தளிப்பதிலும் ஹஜ்ஜுடைய நன்மை இருக்கிறது என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே யாரோடாவது கடுமையாக பேசுவது என்பது மென்மையாக பேச வேண்டும் என்ற கட்டளைக்கு மாறு செய்வதாகும். எனவே ஹாஜிகள் தனது தோழர்களின் மீது அடிக்கடி ஆட்சேபனை செய்வதும் காட்டரபிகளிடம் மூர்க்கமாக நடந்து கொள்வதும் கூடாது. எல்லோரிடமும் பணிவாகவும் மென்மையாகவும் நடக்க வேண்டும். இனிய சுபாவம் என்பது மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்காமல் இருப்பது என்பதல்ல, மாறாக மற்றவர்கள் இழைக்கும் துன்பங்களை பெருமையோடு சகித்து கொள்வதுதான் இனிய சுபாவம் ஆகும் என்று உலமாக்கள் கூறியிருக்கின்றார்கள். பிரயாணத்தை குறிக்கும் சஃபர் என்ற சொல்லின் பொருள் வெளிப்படுதல் என்பது அகராதியில் எழுதப்பட்டிருக்கின்றது. மனிதனுடைய உண்மையான குணம் பிரயாணத்தில் வெளிப்படுவதனால்தான் பிரயாணத்தை சஃபர் என்று சொல்லப்பட்டுள்ளது என்று உலமாக்கள் விளக்கம் தந்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவரிடம் இந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்பதை நீர் அறிவீரா என்று வினவினார்கள். அதற்கு அவர்கள் ஆம் அறிவேன் என்றார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீர் அவரோடு எப்போதாவது பிரயாணம் செய்தது உண்டா என்று கேட்டார்கள். பிரயாணம் செய்யவில்லை என அவர் பதிலளித்தார். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வாறானால் நீர் அவரை அறிய மாட்டீர் என்றார்கள். இன்னொரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சமூகத்தில் ஒருவர் மற்றொரு மனிதரை மிக நல்லவர் என்று புகழ்ந்து கூறினார். அப்பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீர் அந்த மனிதரோடு எப்போதாவது பயணம் செய்திருக்கின்றீர்களா என்று விசாரித்தார்கள். அதற்கு அவர் அவ்வாறு பயணம் செய்யவில்லை என்றார். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரிடம் அவரோடு நீர் ஏதேனும் கொடுக்கல் வாங்கல் செய்தது உண்டா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் கொடுக்கல் வாங்கலும் செய்தது இல்லை என்றார்.
அப்பொழுது ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவ்வாறானால் நீர் அவர் நிலைமையை எவ்வாறு அறிவீர் என்று கேட்டார்கள். மனிதனுடைய உண்மையான நிலை இப்படிப்பட்ட விஷயங்களில்தான் வெளிப்படுகின்றது. வெளி பார்வையில் எல்லா மனிதர்களும் நல்லவர்களாகவே தோற்றமளிக்கின்றார்கள். எனவே பிரயாணத்தில் பெரும்பாலும் சச்சரவுகள் ஏற்பட்டு விடுகின்றது. இந்த காரணத்தினாலேயே ஹஜ்ஜுடைய பிரயாணத்தில் சண்டையிடக்கூடாது, வலா ஜிதால என்பதை விசேஷமாக குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிறது. ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லுகின்றார்கள், நன்மையான ஹஜ்ஜுடைய பிரதிபலன் சொர்க்கத்தை தவிர வேறில்லை. நூல் புகாரி, முஸ்லிம். நன்மையான ஹஜ்ஜு என்பதற்கு உலமாக்கள் பாவங்களற்ற ஹஜ்ஜு என்பதாக பொருள் சொல்லுகின்றார்கள். எனவேதான் பலர் இதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு என்று பொருள் சொல்கின்றார்கள். ஒருவர் ஹஜ்ஜின் நிபந்தனைகளையும் ஒழுக்கங்களையும் பேணி நடப்பாரானால் எந்தவித குற்றமும் நிச்சயமாக நிகழாது என்பது நிச்சயம். அப்படிப்பட்ட ஹஜ்ஜு இன்ஷா அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாகவே இருக்கும். ஹசரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ள ஹதீஸில், ஹஜ்ஜின் நன்மைகள் ஜனங்களுக்கு விருந்தளிப்பதிலும் மென்மையாக பேசுவதிலும் இருக்கிறது என வந்துள்ளது. அதைப்போல வேறொரு ஹதீஸில், ஹஜ்ஜின் நன்மைகள் விருந்தளிப்பதிலும் ஜனங்களுக்கு அதிகமாக சலாம் கூறுவதிலும் இருக்கிறது என்று வந்துள்ளது. நூல் தர்கீப். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையான ஹஜ்ஜின் பிரதிபலன் சொர்க்கத்தை தவிர வேறில்லை என்று அருளிய பொழுது சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்மையான ஹஜ்ஜு என்றால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தளிப்பதும் அதிகமாக சலாம் கூறுவதும் ஆகும் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹு தஆலா அரஃபாவுடைய நாளில் தன் அடியார்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை அளிப்பதை விட அதிகமாக வேறு எந்த நாட்களிலும் விடுதலை அளிப்பது இல்லை. அதாவது எந்த அளவு அதிக எண்ணிக்கையில் அரஃபாவுடைய நாளில் நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கின்றதோ அந்த அளவு வேறு எந்த நாளிலும் கிடைப்பதில்லை என்பதாகும். இன்னும் அந்த நாளிலே அல்லாஹு தஆலா உலகிற்கு சமீபமாக அவர்களை குறித்து பெருமையாக இந்த அடியார்கள் எதை விரும்புகிறார்கள் என்று வினவுகிறான். முஸ்லிம் மிஸ்காத். அல்லாஹு தஆலா சமீபிக்கின்றான் அல்லது கீழ்வானில் இறங்குகின்றான் என்பவை போன்ற சொற்களுடைய உட்கருத்தை அல்லாஹு தஆலா நன்கறிவான். அவனோ சதா காலமும் சமீபத்திலேயே இருக்கக்கூடியவன். இறங்குவது ஏறுவதை ஆகியவைகளை விட்டு அவன் மகா பரிசுத்தமானவன். உலமாக்கள் இப்படிப்பட்ட சொற்களுக்கு விசேஷமான அருள் நெருங்கி வருவது என்று பொருள் தருகிறார்கள். அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹு தஆலா அனைத்திற்கும் கீழே இருக்கக்கூடிய வானத்தில் இறங்கி மலக்குகளை நோக்கி, மிகவும் பெருமையாக எனது அடியார்கள் என்னை நோக்கி எந்த கோலத்தில் வந்திருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள். தலைவிரி கோலமாக பிரயாணத்தினால் உடையிலும் புழுதி படிந்தவர்களாக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என தல்பியாவை இறைந்து ஓதியவர்களாக நீண்ட தூரத்திலிருந்து நடந்து வந்துள்ளார்கள். இவர்கள் அனைவருடைய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதற்கு உங்களை நான் சாட்சியாக்குகின்றேன் என்று கூறுகின்றான். சுப்ஹானல்லாஹ். அதற்கு மலக்குமார்கள், யா அல்லாஹ், இந்த மனிதரும் இன்னமும் பாவங்கள் செய்யவே நாடுகின்றான். இந்த ஆணும் இந்த பெண்ணும் அவர்களுடைய நிலையை என்னவென்று கூறுவது என முறையிடுகிறார்கள். அதற்கு அல்லாஹு தஆலா, நான் அவர்கள் அனைவரையும் மன்னித்து விட்டேன் என்று அருள்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளை விட அதிகமாக வேறு எந்த நாளிலும் மனிதர்கள் நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறுவதில்லை என்று அருளினார்கள். நூல் மிஸ்காத். இன்னொரு ஹதீஸில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், தலைவிரி கோலமாக உள்ள என்னுடைய இந்த அடியார்கள் என்னிடம் வந்திருக்கின்றார்கள், என்னுடைய ரஹமத்தை ஆதரவு கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பிறகு அடியார்களை நோக்கி கூறுவதாவது, உங்களுடைய பாவங்கள் மணலின் அணுக்களின் எண்ணிக்கை அளவு இருந்தாலும் சரியே, இன்னும் வானிலிருந்து பெய்யக்கூடிய மழை துளிகளின் எண்ணிக்கை அளவு இருந்தாலும் சரியே, இன்னும் முழு உலகத்தில் உள்ள மரங்களின் இலைகளின் எண்ணிக்கை அளவு இருந்தாலும் சரியே, நான் உங்களை மன்னித்து விட்டேன். இப்பொழுது பூரண மன்னிப்பை பெற்றவர்களாக நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு திரும்புங்கள் என்று கூறுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா நாம் அனைவரும் இது போன்ற நல்ல முறையான சஹீஹான அல்லாஹுக்கு விரும்பக்கூடிய அல்லாஹ்வை பயப்பட்டு செய்யக்கூடிய நல்ல அமல்களை கொண்ட ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடம் பெருமையாக கூறுகின்றான், பாருங்கள், நான் என்னுடைய தூதரை என் அடியார்களிடம் அனுப்பி வைத்தேன். இவர்கள் அவர் மீது அன்பு கொண்டார்கள், ஈமான் கொண்டார்கள். நான் அவர்கள் மீது குர்ஆனை இறக்கினேன்.
இவர்கள் அதன் மீதும் ஈமான் கொண்டார்கள். இவர்களுடைய அனைத்து பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று அருளுகின்றான். கஞ்சு அல்லாஹ்விற்கு மாறுபாடு புரிவதைத்தான் பாவம் என்று கூறுகிறோன். அவன் எந்த ஒரு மனிதனையோ அல்லது கூட்டத்தினர்களையோ தனது கிருபையினால் மன்னித்து விடுவது என்பது அவனுக்கு பாரதூரமான காரியமல்ல. அல்லாஹு தாலா தான் நாடியதை ஆற்றக்கூடிய வல்லமை படைத்த மாபெரும் இரட்சகன். இதில் எவருக்கும் தலையீட்டிற்கும் இடமில்லை, எவருடைய தலையீட்டிற்கும் இதில் இடமில்லை. ஹாலியால் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன சிஃபா என்ற நூலில் எழுதப்பட்டுள்ளது. ஒரு ஜமாஅத் ஷாதூன் கௌலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் வந்து சம்பவம் ஒன்றை கூறினார்கள். ஹிதாமா கூட்டத்தார்களுடைய ஒரு மனிதரை பிடித்து கொலை செய்து அவரை நெருப்பிலிட்டு பொசுக்க முயன்றார்கள். இரவு முழுவதும் அவருடைய உடலை எரித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் நெருப்பு அவரை கரிக்கவில்லை, மாறாக உடல் வெண்மையாகவே இருந்து கொண்டிருந்தது. இதை கேட்ட ஷாதூன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இந்த ஷஹீதானவர் 3 ஹஜ்ஜுகளை நிறைவேற்றியவர் போலே இருக்கின்றதே என்றார்கள். அதற்கு வந்தவர்கள், ஆம், அவர் 3 ஹஜ்ஜுகளை செய்தவர்கள்தான் என்று பதில் கூறினார்கள். ஷாதூன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், என்னிடம் ஒரு ஹதீஸ் வந்துள்ளது, அதாவது எவருடைய ஒரு ஹஜ்ஜு செய்தார்களோ அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டார். எவர் 2வது ஹஜ்ஜு செய்தாரோ அவர் அல்லாஹ்விற்கு அழகிய கடனை கொடுத்து விட்டார். எவர் 3வது ஹஜ்ஜு செய்தாரோ அவருடைய தோல், ரோமம் ஆகியவற்றை நெருப்பின் மீது அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ் என்று கூறினார்கள். அல்ஹம்துலில்லா. இதுவரை ஹஜ்ஜை பற்றிய திருக்குர்ஆனுடைய வசனங்களும் அல்லாஹு தாலா குர்ஆனில் ஹஜ்ஜை பற்றி என்ன கூறியிருக்கின்றான் என்பதை பற்றியும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய அருள் வாக்கியங்களையும் நல்ல நல்ல சில ஹதீஸ்களை பார்த்தோம். மேலும் இது போன்ற நிறைய ஹதீஸ்கள் உள்ளன. அடுத்தடுத்த பகுதிகளாக தருகின்றேன். ஹஜ்ஜை பற்றிய ஹதீஸ்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லீம்களாகிய நாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒவ்வொரு ஹதீஸ்களையும் பிளேலிஸ்டில் சென்று பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். தங்களுக்கு ஏதாவது தலைப்பில் பயான் தேவை என்றால் கமெண்டில் கூறுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையோடு பயான் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நற்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நல்ல ஹிதாயத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். 5 நேர தொழுகைகளையும் அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் சுக்ர் செய்யக்கூடிய மனதையும் தந்தல்வானாக. ஆமீன். ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக. ஆமீன். லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். குர்ஆனை அனுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். குர்ஆனை பொருள் உணர்ந்து அல்லாஹ்வுடைய பயத்தோடு ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். அல்லாஹு தாலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிஃபாரிஷை மறுமையில் தந்தல்வானாக. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன கூறினார்களோ, என்னென்ன துஆ செய்தார்களோ அவை அனைத்தும் நமக்கு அல்லாஹு தாலா தந்தல்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தீங்கானதை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அவை அனைத்தை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். பாத்திமா நாயகியின் முந்தானை பிடித்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். கற்ற கல்வியின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். கற்றவற்றை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தல்வானாக. பயான்களை முழுமையாக கேளுங்கள். நமது மற்ற பயான்கள் நிறைய தலைப்புகளில் பயான்கள் இருக்கின்றன. அனைத்து பயான்களையும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கேளுங்கள். நேரம் ஒதுக்கி கேளுங்கள். வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது போட்டு கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அதற்குரிய கூலியை தந்தல்வானாக. மறுமையில் நமக்கு அதிகமான நற்கூலியை தந்தல்வானாக. ஆமீன்.
ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.